எனக்கு அவ்வளோ பேச வராது. பேச்சில் நான் எதுவும் பண்ண மாட்டேன், செயலில் தான் பண்ணுவேன். பெரியவருக்கோ தாய்மார்களுக்கோ வட்டாரவாசியர்களுக்கோ எல்லாருக்கும் இந்த சீஃப் கெஸ்டாக வந்திருக்கோம் புஷ்பராஜ் அண்ணனுக்கோ ஆனந்த் அண்ணா அவர்களுக்கோ அப்புறமா நம்ம குணசேகர் அண்ணனுக்கோ லாரன்ஸ் அண்ணனுக்கோ கிரி அண்ணா அவர்களுக்கோ யாராவது விட்டுட்டா மன்னிச்சிடுங்க. எல்லாருக்கும் பத்திரிக்கை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களுக்கோ காவல்துறை நண்பர்களுக்கோ என்னோட உயிர் வணக்கங்கள். நம்ம கேஜிஎஃப் என்றாலே கேஜிஎஃப் மாவட்டத்தில் எல்லாருக்கும் என்ன தெரியும்? தங்கம், கோல்டு, இதுதான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் வேற எல்லாருக்கும் என்ன தெரியும்? கேஜிஎஃப்ல வேலை செய்யறாங்க, தங்கம் எடுத்துருந்தாங்க, கோல்டு தான், இதுதான் தெரியும். சரி, இப்போ நின்று சென்று உங்களுக்கு தான் தெரியும். ஆனா கேஜிஎஃப்ல இருக்கிற ஜனங்களோட மனசு தங்கம்னு யாருக்கும் தெரியாது. அது எனக்கு தெரியும், கணேஷுக்கு தெரியும். அதனால தான் அந்த தங்கமான மனசுங்களுக்கு சேவை செய்ய தான் நான் வந்து இருக்கிறேன். இப்போ என்ன இவரு வருஷம் அரிசி தராரு, எதனால தராரு நிறைய பேர் என்ன கேட்டாங்க. அரசியலுக்கு கொடுக்குறீங்களா அரிசி? நீங்க அரசியல் நிக்கிறவாசி கொடுக்குறீங்களா? நிறைய பண்றீங்களா, எதனால இவ்வளவு பண்றீங்கன்னு கேட்டாங்க. இது அரசியல்ல நிக்கிறதுல அதெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம வந்து ஒரு குட்டி கதை சொல்றேன். 45-46 ஆச்சு அந்த ஏஜ் வயசு. நிறைய நான் கஷ்டத்தையும் பார்த்துக்கிறேன், சந்தோஷத்தையும் பார்த்துக்கிறேன், உலகமும் சுத்தி இருக்கிறேன். பணம் தேவைன்ற அளவுக்கு எனக்கு வந்து கடவுள் கொடுத்துட்டாரு. ஓகேங்களா? நான் பணத்தை சம்பாரிச்சு என் பசங்களுக்கு அப்புறமா முன்ன வர காலங்களுக்கே வச்சுன்னு போறது எதுக்குன்னு எனக்கு பிடிக்கல. நான் சம்பாதிக்கிறதுல பாதி என்னோட 18th வார்டு ஜனங்களுக்கோசரம் பண்ணணும்னு நான் டிசைட் பண்ணி இருக்கிறேன். இத்தனை நாள் நான் வந்து ஒழிச்சது போதும், என்னோட வேலை மக்கள் பணி, மக்கள் பணியாக்க வந்திருக்கிறேன். இதுதான் என்னோட சோஷியல் சர்வீஸ். சரி, ஓகே. போன வாட்டி நான் வந்துட்டு அரிசி கொடுக்கும்போது கொடுத்து எல்லாம் முடிச்ச பின்னாடி இப்போ வரைக்கும் எனக்கு கேஜிஎஃப்ல இருக்கிற அத்தனை வார்டில் எல்லா வார்டுலேருந்தும் கேட்குறாங்க, சார் நீங்கள் வெறும் ஃபோக்கஸ் வந்துட்டு 18th வார்டு ஒண்டி பண்ணுறீங்களே, எங்களுக்கு ஏன் பண்ணக்கூடாது அன்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. இல்லைம்மா, நான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. சரி, கட்டாயம் நேரம் எல்லாம் வரும்போது கண்டிப்பா பண்ணலாம். ஆனா மொத்த கேஜிஎஃப் ஏன் பண்றேன்னு சொல்லிட்டேன்னா வாழ விட மாட்டாங்க சில பேர். எனக்கு நிறைய குடைச்சல் கொடுக்குவாங்க. ஆனா மொத்த கேஜிஎஃப்கே நான் அரிசி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இது நீங்க வந்து கடவுள்கிட்ட ப்ரை பண்ணணும், அவருக்கு சக்தி கொடுக்கணும், அவரு மொத்த கேஜிஎஃப்க்கு வந்து அரிசி கொடுக்கணும் அன்ட்டு நீங்க எல்லாம் வந்து கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ண வேண்டியதான் என்னால முடியும். ஓகேங்களா? ஆனா எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது. போன வருஷம் நான் அரிசி கொடுக்கும் போது எல்லாருக்குமே கொடுக்கணும். ஏன்னாக்கா நான் ஃபர்ஸ்ட்டுக்கு கொடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த அரிசி பத்தி வந்து அவ்வளோ ஐடியா வரல. சரி, வேற ஏதோ பண்ணணும்னு தான் என்னோட ஐடியால இருந்தது, மைண்ட்ல இருந்தது. திடீர்னு இந்த டிசிஎல் அவங்க அந்த நான் பர்மனன்ட் அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரைக் வந்துச்சு இல்லைங்களா? அந்த ஸ்ட்ரைக் வரும்போது அவங்களுக்கு அங்கே போய் எதுனா பண்ணலாம். நான் எது பண்ணாலும் அது வந்து அவ்வளோ பெரிய விஷயமா இருக்காது. பாவம், அவங்களுக்கு வந்து பர்மனன்ட் ஆகணும், அதுதான் விஷயம். அது வந்து அந்த கடவுள் தான் பண்ணணும். என்னோட எப்பவுமே என்னோட பெஸ்ட் விஷஸ் அவங்களுக்கு இருக்கும். விரைவில் ஆகும்ட்டு நானும் ப்ரே பண்ணிருக்கிறேன் அவங்களுக்கு. ஸோ அந்த நேரத்தில் அரிசி கொடுக்கும்போது தான் எனக்கு வந்து நிறைய பேர் சொன்னாங்க, என்னப்பா ஒரு 120-130 வீட்டு குத்துட்டு விட்டுட்டு நாங்கெல்லாம் சாப்பிடக்கூடாதா கேட்கும் போது தான் எனக்கு இந்த ஐடியாவே வந்துச்சு அரிசி கொடுக்கணும்ட்டு. போன வருஷம் நம்ம கொடுத்தோம். இந்த போன வருஷம் கொடுத்ததுக்கு அப்புறமா எனக்கு ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸ், இதெல்லாம் நம்ம வந்து வெளிப்படையாக சொல்லி இருக்க முடியாது இப்போ இந்த சின்ன ப்ரோக்ராம்ல. ஆனா கண்டிப்பா என்னோட மனசுல ஆசை இருக்குது. நான் உண்மை சொல்றேன். மொத்தம் கேஜிஎஃப்கே வந்து அரிசி கொடுக்கணும்னு எனக்கு மனசுல ஆசை இருக்குது. ஆனா வந்து அது என்னைக்கோ ஒரு நாள் கடவுள் கண்டிப்பா நிறைவேற்றுவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால வந்துட்டு நீங்க தயவுசெய்து உங்களுக்கு மிஞ்சது ஏதோ கிடையாது. நான் நம்புறது வந்து கடவுளை உங்களை ஒண்டிதான். நீங்க கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுங்க, விரைவில் நடக்கும், கொடுத்துடலாம். இப்போ என்னன்னாக்கா ஏதோ நம்ம நல்லது பண்ணலான்ட்டு ரொம்ப ஆழமா இறங்கி பண்ணின்னு இருக்கிறேன். எனக்கு வந்து அவரு பெங்களூரு,
ஓகேங்களா? அவர் பெங்களூரு எப்படி நீங்க ஓட்டு போட்டுட்டு எங்க போவீங்க, பெங்களூர் போவீங்களான்னு சில நண்பர்கள் கேட்குறாங்க. நம்மளுக்கு எல்லாரும் நண்பர் தான், நம்மளுக்கு எதிரி யாரும் கிடையாது. நம்ம யாரையும் எதிரியா நினைக்கல. ஏன்னா நம்ம எதிரியா நினைக்கிறதுக்காக நம்ம பிசினஸ் எல்லாம் விட்டுட்டீங்க வந்தோம். நம்மளோட வேலை மக்கள் பணி, மக்கள் வேலை செய்யறது. என்னோட ரூட் வந்து மக்கள் பணி, மக்களுக்கு சேவை பண்றது தான் என்னோட வேலை. என்னோட மனசு, என்னோட ஹார்ட் 18th வார்டு, என்னோட கண்ணு KGF. சரி, இதுக்கு என்ன பண்ணலாம்? நீங்க தான் முடிவு எடுக்கணும். எங்க ஒய்ஃப் அடுத்து ஏப்ரல்ல இருந்து இங்க தான் இருக்குவாங்க, பெங்களூர்ல இருக்க மாட்டாங்க. ஸ்கூல் இங்க ஆல்ரெடி பேசிட்டு போட்டுட்டேன். 24 hours நீங்க எப்ப வேணா வரலாம் என் வீட்டுக்கு. ஓகேங்களா? நானு கண்டிப்பா பெங்களூரு. எவ்வளவு நேரம் பெங்களூரு? 1 hour. நான் அங்க பிசினஸ் பண்ணா தானே இப்படி நான் ஃபுல் மீல்ஸா பண்ண முடியும். நானு லிமிடெட் மீல்ஸ் கிடையாது, ஃபுல் மீல்ஸ். அதனால தான் பிரியாணி ரைஸ் கொடுக்குறேன் நான், பிரியாணி மாதிரி கணேஷ். சரி, தயவு செய்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. பெங்களூர் வதந்திக்கு இந்த கணேஷ் வதந்தி எல்லாம் யாருன்னா எதிர சொன்னா காதலே வாங்க மாட்டேன். சில பேர் இந்த காதல விட்டுருவாங்க. நான் காதலே வாங்க மாட்டேன். ஏன்னா என் வேலை வந்து மக்கள் பணி, இதுதான் என் வேலை. நான் வேற யாரை பார்த்து கவலையும் பட மாட்டேன். எனக்கு என் வேலை என்ன இருக்குது அதான் பார்த்துன்னு போயினே இருக்குவேன் நான். சரி, இப்போ வந்து முக்கியமான விஷயத்துக்கு வர. தண்ணியை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. உங்களுக்கு தண்ணி இல்லையா, நான் சொந்த டிராக்டர் வாங்கிட்டு என் மேல நம்பிக்கை இருக்குத்தானே உங்களுக்கு, நான் தண்ணி கொடுக்குவேன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குத்தானே. தயவு செய்து நீங்க நம்புங்க. உங்களுக்கு தண்ணி இல்லைன்னா சொந்த டிராக்டர் 10 டிராக்டர் வாங்கி உங்களுக்கு நான் டெய்லி ஓட்டுறேன். தண்ணியை பத்தி கவலைப்படாதீங்க. நான் வந்ததுக்கு அப்புறமா ஒரு நாள் விட்டோ இல்ல வாரத்துக்கு ஒரு நாளோ, அது எப்போ வருது எனக்கு தெரியாது. டெய்லி உங்க வீட்டுல தண்ணி இருக்கும். அது வந்து குழால வருதா இல்ல டிராக்டர்ல வருதா தெரியாது, உங்க வீட்டுல தண்ணி இருக்கும். இதுக்கு கணேஷ் வாக்குறுதி, இதை நீங்க நம்பலாம். ஏன்னா தண்ணின்றது வந்து பேசிக். சரி, ஓகே, இது நீங்க ஓகே, அதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க எனக்கு தெரியாது. நான் நம்புறதே கடவுளை, உங்களை ஒண்டிதான். இப்போ அதுல ஏதாவது கொலா உடஞ்சிச்சு, அது உடஞ்சிச்சு, இதுனாக்கா நீங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க. போச்சா, பைப் போச்சா, என்ன போச்சா, ஏது போச்சா, என்னோட பிரச்சனை அது. நீங்க நிம்மதியா வீட்டுல இருங்க, வேலைக்கு போங்க, வேலைக்கு வாங்க, வீட்டுக்கு வாங்க, அவ்வளவுதான். நானே சொந்த காசுல எல்லாமே பண்ணிக்கிறேன். நீங்க என்ன எதுனா கேள்வி கேட்கறதா இருந்தா கூட கேட்கலாம். என்ன சார் நீங்க என்ன சார் பண்ண போறீங்க, எங்க 18th வார்டுக்கு ஜெயிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ண போறீங்கன்னு யாராவது உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை தான் தைரியமா வந்து கேளுங்க. என்ன கேள்வி கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். நான் உங்களை தப்பா நினைக்க மாட்டேன். யாராவது கேட்கறதா இருந்தா தயவு செய்து இங்கே வரலாம், மேடைக்கு வரலாம். மேடைக்கு வர்றது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா இருந்தா சொல்லுங்க, நான் கைக்க வேண்டாம், அங்கேயே எதுவும் வந்து கொடுக்குறேன். நீங்க என்ன வந்து கேள்வி கேட்கலாம். என்ன சார் நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறமா இதெல்லாம் பேசிக் இல்லையா சார்? என்னோட பார்வையில வந்து யாரு ஜெயிச்சாலும் நான் தண்ணி தரேன், ஸ்ட்ரீட் லைட் போடுறேன், ரோடு பண்றேன், காவா பண்றேன், இதெல்லாம் சொல்லக்கூடாது. நான் எப்படி 3 வேளை சாப்பிட்றேனோ, காலையில நாஸ்டா, மதியானம் லஞ்சு, சாயங்காலம் டின்னரு, அடிப்படை வசதி இது சொல்லக்கூடாது. நான் ஓட்டு வாங்கினதுக்கு அப்புறமா கண்டிப்பா பண்ணியே ஆகணும். இதையே சொல்லிக்கிட்டு 5 வருஷமா காலத்தை ஓட்டி போடக்கூடாது. இதை பத்தி எல்லாம் வந்து யாரும் என்ன கேட்க கூடாது. இதெல்லாம் தானா பண்ணிடுவேன் நான். சரி, இதாச்சு. அடுத்தது என்ன பண்ண போறீங்க? அடுத்தது நீங்க ஸ்பெஷலா எதுக்கு நீங்க இவ்வளவு பெரிய ஆளு, நீங்க இந்த சின்ன இதுக்கு எம்சியா வந்துக்கிறீங்கன்னு சில பேர் கேட்கலாம். நீங்க கேட்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், நானே சொல்லிடுறேன். எதுக்கு இதெல்லாம் வந்து அடிப்படை வசதி, பேசிக் நீட்ஸ். யார் ஜெயிச்சாலும் பண்ணணும். இது என் பார்வையில வந்து அந்த 5 வருஷத்துக்கு இஷ்டன்னு போக கூடாது. நீங்களும் பாவம் தங்கமான மனசு, உங்க கேட்டவுடனே ஓட்டு போட்டுருவீங்க. அதுக்கப்புறம் அவன் எப்போ ரோட போடுறான், எப்போ லைட் கொடுக்குறா, ஸ்ட்ரீட் லைட் கொடுக்குறா, காவா பண்றான்னு 5 வருஷம் நீங்க காத்துனே இருக்கணுமா? அதெல்லாம் இந்த கணேஷ் கிட்ட நடக்காது. நீங்க என்ன நம்பி போட்டீங்கன்னா அது தானா நடந்துடும். நானும் சாப்பிட்றேன் இல்ல, அந்த 3 வேளை சாப்பாடு மாதிரி இந்த தொழிலை நான் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா யாருக்காது உண்மையாலே அவங்களால முடியல, ரொம்ப கஷ்டம், வீடு ஒஞ்சிட்டு இருக்குதுனாக்கா வீடு கட்டி தரேன். ஏன்னா நான் ஆல்ரெடி வந்துட்டு எல்லா சந்தில ரவுண்ட் வச்சுட்டேன். நான் இப்பவே பார்த்துட்டேன், சில வீடெல்லாம் வந்து பாவம் ரொம்ப மோசமா இருக்குது. இப்ப நான் திடீர்னு போய் பண்ணனா மைன்ஸ்கார எல்லாம் ஒச்சிடுவோம். அந்த கட்டும் போது தான் மைன்ஸ்கார வருவோம். இது கட்டாத, வாடகை கட்டியா, இது யாருது, என்ன இதுன்னு. அப்புறம் என்ன ஆயிடும் அவங்களுக்கு, நான் வீடு கட்டி கொடுக்குறேன்னு ஒச்சிடுன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லாத ஆயிடும்.
அதனால வந்து எனக்கு ஒரு பதவி வேணும். எனக்கு பதவி நீங்க வந்து கண்டிப்பா கொடுத்தீங்கன்னா நான் நம்புறேன், என்னை எம்சி ஆக்குவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது ஆயிட்ட உடனே அது பண்றோம். யாருக்காவது உண்மையாலேயே வந்துட்டு அவங்களுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம், படிப்பு தான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வந்து உண்மையாலே படிக்க வைக்க உங்க பசங்களை முடியலன்னா தயவு செய்து என்ன கேளுங்க, உங்க படிப்புக்கு நான் வந்து உதவி பண்றேன். மருத்துவம் உங்களால முடியல, மிஸ்யூஸ் பண்ணிக்காதீங்க. உண்மையாலே உங்களுக்கு முடியலன்னா என்ன கேளுங்க, நான் அதுக்கும் உதவி பண்றேன். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து இப்போ சில பேருக்கு வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு, இறுதி கட்டியத்துக்கு வந்துட்டோம். நம்ம எல்லாருக்கும் வந்து இந்த 18th வார்டு விட்டு வேற பார்ப்போம். என்ன சொல்றாங்கன்னா, முக்கியமான விஷயம், நீங்க இல்ல நீங்க வந்து முனிசிபாலிட்டி பிரசிடென்ட் ஆகுறீங்க, அதனால தான் இவ்வளோ அன்லிமிட்டடா பண்ணிக்கிறீங்க, அந்த மாதிரி செலவு பண்ணிக்கிறீங்கன்ட்டு நம்ம மேல அப்போ பிரச்சாரம் பண்றாங்க. அதெல்லாம் கிடையாது. நான் என்னோட வேலை வந்து 18th வார்டுக்கு எம்சி ஆகிறதா வேலை, மற்ற வேலை கிடையாது. அதெல்லாம் ராங் இன்ஃபர்மேஷன். இது நீங்க புரிஞ்சுக்கணும். நான் என்னோட வேலை ஒண்டி வெறும் எம்சி ஆகுறது தான் என்னோட வேலை, வேற வேலை கிடையாது. எந்த எதனா நீங்க சொல்ல விரும்புறீங்களா? சரி. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, தயவுசெய்து யங்ஸ்டர்ஸ், யூத், வாலிபர்கள், உங்களுக்கு தான் முக்கியமா. நீங்க வந்து என்னோட மைண்ட்ல இல்ல, என்னோட மனசுல இருக்கிறீங்க, என்னோட மனசுல இருக்கிறீங்க. தயவுசெய்து எனக்கு இந்த மாலை, ஷால்வு, பட்டாசு இதெல்லாம் வைக்காதீங்க. அந்த செலவுக்கு ஒரு 20 செடி வைங்க, அது மரமா வளர்ந்து உங்க ஒரு 10 பேருக்கு உபயோகமா இருக்கும். தயவுசெய்து இது பண்ணாதீங்க. இத்தனை நாள் நீங்க பண்ணிட்டீங்க, இதுக்கு மேல பண்ணாதீங்க. என்னோட வேண்டுகோள், என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ப்ளீஸ். வேற எதனா சொல்லணுமா? நீங்க என்ன ஜெயிக்க வைக்கிறீங்களா, ஜெயிக்க வைக்க மாட்டீங்களா? எனக்குள்ள கூட ஒரு கேள்வி இருக்குது. ஆனா நான் நம்புறேன் நீங்க என்ன ஜெயிக்க வைக்கிறீங்கன்னு. நானு ஜெயிக்க வைக்க ஒரு வாட்டி எனக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. நான் அவ்வளவா வந்து தாசி பேச மாட்டேன். நம்மளது என்ன இருந்தாலும் சைட்ல பண்றதா வேலை. சும்மா இந்த வந்து பேச்சிலேயே ரீல் விடுறதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. நான் என்னோட பிளட் அப்படி கிடையாது. ஓகேங்களா? நீங்க ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்து பாருங்க. நான் செய்யலைன்னா என்ன தூக்கி குப்பத்தொட்டில போட்டுருங்க. அவ்வளவுதான். முக்கியமான விஷயம், எல்லா வருஷமும் நியூ இயர் கிஃப்ட் இப்ப எப்படி நான் இந்த 2 வருஷமா கொடுத்துன்னு இருக்கிறேனோ, எல்லா வருஷமும் உங்களுக்கு இதே மாதிரி தான் நான் கிஃப்ட் கொடுக்கிறேன். அப்புறம் இன்னொரு வாட்டி கேட்குறேன், தயவுசெய்து ப்ரை பண்ணுங்க, நான் எல்லாருக்கும் கொடுக்கணும்ன்ட்டு. இது என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட். நன்றி, வணக்கம், வெற்றி நமதே.